பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு, நித்திய ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆகையாலே தம்முடைய ஜனங்கள் அவரை தேடி வருகிறார்கள். இந்த நாளிலே உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக்கும்படி தெரிந்து கொண்டார். அன்பானவர்களே, எவ்வளவு விசேஷித்தவர்கள் நீங்கள்! கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். உன் தேவன் பரிசுத்த, ஆகையாலும் நீயும் நானும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஜனத்திலே பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக்கும்படி தெரிந்து கொண்டார். தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள், தேவ ஜனம் நீங்கள். ஆகையாலே நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை அவர் செய்ய காத்திருக்கிறார். உங்கள் விருப்பத்தை அவருக்கு தெரிவிக்க வேண்டும். அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கே காத்திருக்கிறார். சோர்ந்து போகாது, கலங்காது, பயப்படாது. என்னிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு என்றார். உன் இருதயத்தின் வேண்டுதலை நான் உனக்கு அருளச் செய்வேன். ஆம், நீ விரும்புகிறதை நான் உனக்கு அருளச் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகியால் அருமையான தேவ பிள்ளைகளே, நீ சோர்ந்து போகாத, கலங்காத, எப்பொழுதும் உற்சாகமான ஆவினாலே காத்திரு. சங்கீதம் 37 4ஆம் வசனத்தின்படி தேவன் பேசுகிறார். நீங்கள் விரும்புகிறதை கர்த்தர் அருளுகிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். அருமையானவர்களே, இந்த 1ஆம் தேதி, இந்த 2ஆம் மாதத்தில் நீங்கள் அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அவர் சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இரு. நீ மனமகிழ்ச்சியாக இருப்பதை அவர் பார்க்கிறார். என் பிள்ளைகள் என் மீது நம்பிக்கையாக இருக்கிறார்கள். என் பிள்ளைகள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள். என் பிள்ளைகள் என் வார்த்தைகளை கவனிக்கிறார்கள். நான் அல்லவா செய்ய வேண்டும் என்று அவர் ஓடி வருகிறார். அருமையானவர்களே, தேவன் உன்னோடு இருந்தாலும், நீ தேவ ஜனமாக இருந்தாலும், அவர் எதிர்பார்க்கிறது உன்னுடைய விருப்பம் என்ன. உன் விருப்பத்தை தான் நிறைவேற்ற அவர் பிரியப்படுகிறார். நாம் வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு சூழல் ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறான். ஆனாலும் அவன் தன் பார்வைக்குத்தான் வந்தான் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவர் மௌனமாக இருந்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னங்க, பொதுவான ஜனங்கள் கூட அங்கே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த குருடன் தன் பார்வையை தான் கேட்கிறான் என்று நமக்கே தெரிகிறது. எல்லாவற்றை அறிந்த தேவனுக்கு தெரியாதா? ஏன் அவர் கேட்கிறார்? அவன் விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அவன் விருப்பத்தை அறிந்திருந்த தேவனாக இருந்தாலும் அவன் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். மார்க் 10ஆம் அதிகாரம் 46 நாம் வாசிக்கும் பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி கேட்கிறார். ஆனால் தெளிவாக கேட்கவில்லை. ஆனால் அவன் விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆகையால் தான் அந்த விருப்பம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு இடத்துல போய்கொண்டிருந்தேன். ஒரு தெருவில் ஒரு ஸ்திரீயானவன் நின்று கொண்டு என்னை உற்று பார்த்தார். அவளை நான் பார்த்தேன். மயங்கி கீழே விழுந்தார். அதை நின்று திரும்பவும் பார்த்தேன். அவள் ஆட ஆரம்பித்தார். சர்வ ஆவி அவளை ஆட வைத்தது. என்ன ஆட்டம் தெரியுமா? நடுத்தெருவு கூட தெரியாதபடி அவ்வளவு ஆடினார். ஆடின உடனே இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டேன். அந்த ஆவி அவளை விட்டு நீங்கிட்டு
அங்கே இருக்கிற ஜனங்கள், ஐயோ அவளாலே நாங்கள் பிழைக்கிறோம், ஒரு சப்பட்டி கல்லை ஒரே ஆளாய் தூக்குவார், அப்படிப்பட்ட பலசாலி நீங்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டீர்கள் என்று அவர்கள் கலங்கினார்கள். பாருங்கள், விடுதலை வேண்டுமானாலும் விடுதலை கொடுத்தாலும் விருப்பம் இல்லை. அதை நான் அறிந்து கொண்டேன். இதுதான் ஆண்டவர் முன்னறிந்தவர் சொல்லுகிறார். உன் விருப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, நீ எதை விரும்புகிறாய் என்பதை அறியும்படி வாசித்து போமா. மார்க்கு 19:46 வாசிப்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமையுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அருமையானவர்களே, நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் கேட்கிறார். கேட்டவுடனே உடனே விடுதலை. நீ போகலாம் என்றார். என்ன அர்த்தம்? உடனே சுகத்தை கொடுத்து விட்டார். அவன் பார்வையடைந்தார். ஐயோ, நான் பிச்சை எடுக்கிறவன், என்னுடைய வருமானம் அதிகமாக வேண்டும், எனக்கு தேவையானது பணம் என்று அவன் கேட்கவில்லை. இதோ என்னுடைய குடும்ப நிலை மோசமாக இருக்கிறது, என் குடும்பத்தை காத்துக்கொள்ளும் என்று கேட்கவில்லை. அவனுடைய கண் பார்வை வந்தால் பிச்சை எடுக்கிற நிலை வராது. ஆனாலும் அவன் கேட்கிறான், என் பார்வையடைய வேண்டும். அவன் விரும்பினதுனால் நீ போகலாம் என்றார். ஆகையாலே அவனுடைய வஸ்திரத்தை எரிந்தான். அந்த பிச்சை எடுக்கிற வாழ்க்கையை விட்டான், கர்த்தரிடத்தில் வந்தான். அவன் பார்வை அடைந்தான், இயேசுவை பின்பற்றுகிறான். அது அருமையானவர்களே, நீயும் நானும் ஆவிக்குரிய பார்வையற்றவர்களாக இருக்கிறோம், தோழர்களாகத்தான் இருக்கிறோம். ஜீவியத்தில் எத்தனையோ இழப்புகளை பெற்றிருக்கிறோம். ஆகையால் அப்படிப்பட்ட இழப்புகளிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் உன் வஸ்திரத்தை நீக்கிக்கொண்டு, அந்த தரித்திரமான வாழ்க்கை அவைகள் நமக்கு வேண்டாம். இயேசு போதும் என்று சொல்லி நீ வருவாய் என்றால் உன் வாழ்க்கையை மாற்றிவிடுவார், உன் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர் உன்னை சாதாரணமாக விடவில்லை. அவருக்கு சொந்தமான ஜனமே. அவர் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தனக்கு சொந்தமாக்கினாரே, அவருடைய சாயலில் படைத்தாரே, உனக்கு வேண்டியதை செய்வார். இந்த முதலாம் நாளிலே ஆண்டவர் சமூகத்தில் நீ ஜெபிப்பாய் என்றால் நீ அவருடைய விருப்பத்தை, உன்னுடைய விருப்பத்தை அவர் செய்வது மட்டுமல்ல, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றதாய், அவருடைய சித்தத்துக்கு ஏற்றதாய் நீ கேட்டால் நிச்சயமாய் பலன் உண்டு. அவருடைய சித்தத்தின்படி கேள். அவன் பார்வை அடைய வேண்டும் என்று தேவ சித்தமாயிருந்தார். தேவன் மகிமைப்பட்டார். அதே வண்ணமாய் உன் வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு ஆண்டவர், அவர் உன் செயல்படுவதற்கு முதலாவது அவருடைய சித்தத்தை கேட்பாய் என்றால் உன் வியாதி நீங்கும், உன் கடன் நீங்கும், உன் பிரச்சனைகளெல்லாம் நீங்கும். ஆகையாலே முதல் அவர் சித்தத்தை தேடு. யாத்திரையாகும் 23:25.
உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உன் வாதியாகிய வியாதியை நீக்குவார். இங்கு வரும் பொழுது அவரை நினைக்கிறார். இங்கிருந்து வெளியே போகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை, உன் பழைய வஸ்திரத்தையே நீ மேலே போற்றிக் கொள்கிறார். ஆகையாலே அற்புதங்கள் நடக்கவில்லை, வியாதி உன்னை விட்டு நீங்கவில்லை. உன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதிதான். நான் ஜெபிக்கிறேனே, முடியாது. முதல் அந்த வஸ்திரத்தை வீசியது. பிறகு கர்த்தரிடத்தில் வந்தனன், அவரிடத்தின் சித்தத்தை கேள், அவரும் வியாதியை நீக்குவார். அநேகர் குறுக்கு வழியாக தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பணம் உள்ளவனிடத்தில் போய் கேட்டுக்கொள்கிறான். கடன்காரனாய் வாழ்கிறான். கடன் என்பதே அவன் வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகையாலே கர்த்தரிடத்தில் வருவாய் என்றால் அந்த வாழ்க்கையை உதறி தள்ளும்படியாக கர்த்தர் உன்னிடத்தில் விரும்புகிறார். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவது இல்லை. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் கஜனாவிலிருந்து உன்னை நிரப்புகிறார். நீ கடன் கொடுப்பாய் என்றால் நீ சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆபிரகாமை கூப்பிட்டார், அவனை ஆசீர்வதித்தார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். 2 விதமான வார்த்தை. அவர் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, அவன் ஆசீர்வாதத்தால் அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பான் என்பதுதான் ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கை அவனை உயர்த்தியது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரிடத்தில் வந்து விட்டீர்கள். அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை நான் நன்றாக கவனித்தேன். உங்கள் மனதில் எழுதி கொள்ளுங்கள், உங்கள் வாயில அறிக்கையிடுங்கள். அவருடைய சித்தம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அருமையான வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு உனக்கு நீ விரும்புகிறதை அருள் செய்ய அவர் காத்திருக்கிறது நிறைவேறும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். ஆமென். ஒவ்வொன்றாய் வாசிப்பார். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் உனக்கு செய்கிறார். விருப்பத்தையும், உன்னுடைய விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். பாருங்க, அவர் உண்டாக்குவார். உன்னிடத்தில் செயல்பட முடியாது, செயலற்று நிற்கிறாய். ஆனால் உன் விருப்பத்தை சொல்லுகிறார். அந்த விருப்பத்தை அவர் உருவாக்குற தேவனாக இருக்கிறார். ஒற்றுக்கொள். இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் சமூகத்தில் காத்து. அநேக ஜனங்கள் படுக்கையில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அநேக ஜனங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி உங்களுடைய காரியங்களை எதிர்பார்க்கிறார். அல்ல, தேவ சித்தத்தின்படி அவர் சமூகத்துக்கு ஓடுவார்கள். அவர் வீட்டின் நன்மைகளை புசிப்பார். அவரை ஜெப வீடாகிய அவரை ஆராதிக்கிற ஸ்தலத்தில் ஓடி வருகிறது. ஒரு நன்மையும் குறைக்கிறார். சிங்கக்குட்டிகள் பட்டினியாயிருந்து ஆட்சியாயிருந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.